கொசுக்கள் வந்து தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் வந்து எத்தனை வகையான கொசு இனங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 300 வகையான கொசு இனங்கள் உள்ளதான். நம்மளை கடிக்கும்ல, அது வந்து ஆம்பளை கொசு கிடையாது, ஆண் கொசு கிடையாது. நம்மளை கடிக்கிறதெல்லாம் பெண் கொசு அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஆண் கொசு வந்து கடிக்கிறதில்ல, பெண் கொசு தான் கடிக்குதுங்கிற அப்படின்னா ஆண் கொசுக்கெல்லாம் நம்ம ரத்தம் தேவைப்படாதா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டீங்கன்னா அது தேவைப்படாது. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஆண் கொசு பெண் கொசு வந்து கடிக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள புரதம் வந்து அதுக்கு தேவைப்படுது. ஏன்டா புரதம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அதோட இனப்பெருக்க காலத்தில் வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் கொசு வந்து இனப்பெருக்கம் செய்யாதுல்ல, அது வந்து கருமுட்டையெல்லாம் வளராதுல்ல, அதனால அதுக்கு வந்து தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிறதுனால ஒரு வருஷத்தில் வந்து 10,000 to 20 லட்சம் பேர் வந்து நோயால் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து கொசுக்கிட்ட வந்து தப்பிச்சு இருக்கணும். கொசுனால தான் அதிக உயிரிழப்பு போகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து இனப்பெருக்கம் வந்து குளிர்காலத்தில் தான் இனப்பெருக்கம் பண்ணும். நம்ம ஊரில் வந்து மழைக்காலம் முடிஞ்சு அதுக்கடுத்து தான் குளிர்காலம் வரும். அதாவது ஒரு டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர் அந்த மாதிரி குளிர்காலத்தில் தான் இது வந்து இனப்பெருக்கம் செய்யுது அப்படிங்கிறாங்க. எங்கே இனப்பெருக்கம் செய்யுதுன்னா அதை மழை காலம் முடிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் தேங்கி கிடக்கும்ல, அங்கங்கே குட்டை, குளம், கிணறு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தான் இனப்பெருக்கம் செய்யுது அப்படிங்கிறாங்க. இது சராசரியாக வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாதம் வரைக்கும் இது வந்து உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.